பொதுவா பாம்ப இந்த பொசிஷன்ல பார்க்கும்போது பாம்பு படம் எடுக்குதுன்னு சொல்றோம். இங்க தான் எனக்கு ஒரு சில்லி டவுட் வந்திருக்கு. அது என்னன்னா, தமிழ் மொழி உலகத்திலேயே பழமை வாய்ந்த மொழி. ஆனா கேமரா ஒரு 200 வருஷங்களுக்கு முன்பாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாம்புனுடைய இந்த செயலை, இந்த ஒரு பொசிஷனை என்னன்னு குறிப்பிட்டாங்க. ஒருவேளை பாம்பு படம் எடுக்குதுன்னு சொல்றது கள்ளக்கண்டா நாயை காணோம், இல்ல 1000 பேரை கொன்னவன் அறவைத்தியன் அப்படின்னு சொல்ற பழமொழிகள் எல்லாம் மாறி போன மாதிரி இதுவும் மாறி போயிருக்கா? அப்படி மாறி போகலைன்னா பாம்பு படம் எடுக்குதுன்னு சொல்லும்போது அந்த படம் எடுக்குது அப்படின்ற விஷயத்துக்கு வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கிறதா? இது ரெண்டுமே இல்லை, இதெல்லாம் சமீபத்தில் வந்த வாக்கியங்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த வாக்கியங்கள் எப்போ வந்தது? அப்புறம் ஏன் குறிப்பாக பாம்பு படம் எடுக்குதுன்னு சொல்கிறோம்? ஏன் பாம்பு யோகா பண்ணுது, ஏன் பாம்பு சர்க்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது இல்லை? பாம்பினுடைய இந்த செயலுக்கும் படம் எடுக்கிற ப்ராசஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? இதுதான் என்னுடைய சந்தேகம். இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைங்க. கமெண்ட்ஸில் போட முடியாத அளவுக்கு பெரிய விளக்கமாக இருந்ததுன்னா ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். என்ன உட்பட மற்ற எல்லாருக்குமே இது பிரயோஜனமாக இருக்கும். நன்றி.